ஓம் மகாதேவியே நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தரிய லஹரியுடைய ஸ்லோகம் 59 எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லோகாக்கு போகலாம். ஸ்புரத் கண்டா போக பிரதிபலித தாடங்கயுகலம் சதுஷ்சக்ரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யமாருஹ்யத்ருஹ்யத்யவனிரத மர்கேந்துச்சரணம் மகாவீரோ மாரஹ பிரமதபதயே சஜ்ஜிதவதே. இதை இப்போ எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்புரத் கண்டா போக பிரதிபலித தாடங்கயுகலம் சதுஷ்சக்ரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யமாருஹ்ய த்ருஹ்யதி அவனி ரத மர்கேந்து சரணம் மகாவீரோ மாரஹ பிரமத பதயே சஜ்ஜிதவதே. இப்போ இதில் நிறைய வேர்ட்ஸை கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்புரத் அப்படிங்கிறதுலே பாங்கிறத அழுத்தி சொல்லணும். ஸ்புரத் கண்டா போக போ அழுத்தி சொல்லணும். கண்டாங்கிறத மூணாவது டா, அதனால் அதை சொல்லும்போது கண்டா போக போ அழுத்தி சொல்லணும். பிரதி பலித பலித மறுபடியும் பாவை அழுத்தி சொல்லணும். பலித தாடங்க யுகலம் யுகலம்னு சொல்லலாம், யுகலம்னு சொல்லலாம். சதுஷ்சக்ரம் சதுஹு ப்ளஸ் சக்கரம் சதுஷ்சக்ரம் மன்யே தவ முகம் இதம் முகம் ப்ளஸ் இதம் முகமிதம் அதில் கவை அழுத்தி சொல்லணும். முகம் ப்ளஸ் இதம் முகமிதம் மன்மத ரத்தம் மன்மத அப்படின்போது தவ அழுத்தி சொல்லணும். ரத்தம்ங்கிறதுல தவ அழுத்தி சொல்லணும். யமாருஹ்ய யமாருஹ்ய யம ப்ளஸ் ஆருஹ்ய யமாருஹ்ய வரும். த்ருஹ்யதி இதில் சேர்த்து வரும். த்ருஹ்யத்யவனி ரத மர்கேந்து சரணம்னு நான் பிரிக்கலாம். இதை த்ருஹ்யதி ப்ளஸ் அவனி ரத மர்கேந்து சரணம். அடுத்தது மகாவீரோ மாரஹ பிரமத பதையே பிரமதல தவ அழுத்தி சொல்லணும். பிரமத பதையே சஜ்ஜிதவதே சஜ்ஜிதவதே ஜவ அழுத்தி சொல்லணும். அவ்வளவுதான். மறுபடியும் ஒரு தடவை நிதானமாக படிக்கலாம். ஸ்புரத் கண்டா போக பிரதிபலித தாடங்கயுகலம் சதுஷ்சக்ரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யமாருஹ்ய த்ருஹ்யத்யவனிரத மர்கேந்து சரணம் மகாவீரோ மாரஹ பிரமத பதயே சஜ்ஜிதவதே. இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை ராகமாக படிச்சிடலாம். ஸ்புரத் கண்டா போக பிரதிபலித தாடங்கயுகலம் சதுஷ்சக்ரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யமாருஹ்யத்ருஹ்யத்யவனிரத மர்கேந்து சரணம் மகாவீரோ மாரஹ பிரமத பதயே சஜ்ஜிதவதே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததில் ஸ்லோகம் 60 பார்க்கலாம். ஓ மகாதேவியே நமஹ.